ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோ வந்து பிஜியான அப்டேட் தான். ஸோ வாங்க வீடியோ கொடுப்பலாம். அப்போ காய்ஸ், கேஜி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஹோம்ஒர்க் கேஜி. ஸோ ஹோம்ஒர்க்ஸ் நிறையவே கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பீசஸ் கொடுத்தோம். இன்னொரு 10 பீசஸ் கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சிக்ஸ் எல்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் கொடுக்க முடியல போன தடவை கொடுக்கும்போது. ஸோ ஒரு 15 பீஸ் பெரிய பேர்ட்ஸ் தான் எல்லாமே கொடுத்தோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரீசன்ட் பேர்ட்ஸ் நிறைய ஆகிடுச்சு ஒன்று, ப்ளஸ் கேஜிக்குள்ளே சண்டை அது இதுன்னு பயங்கர இதாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒயிட் மேஜராக இருக்க கலர்ஸ் மட்டும் வச்சுட்டு வேறெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃபீமேல், இதுக்கு மேல் வந்து ஸோ இதுதான் அதோட மேலு. ஸோ இந்த மாதிரி ஓரளவு ஒயிட்டும் சின்ன பிளாக் பேச்சஸும் இருக்க பீசஸ் மட்டும் வச்சுட்டு வேறு இது எல்லாத்தையுமே கொடுக்கணும். இதெல்லாமே சிக்ஸ், இதெல்லாம் போன தடவை கொடுக்க முடியல. இந்த சிக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒயிட்டோட பேர், ஆனால் ஒயிட்டோட பேரையுமே மாற்றணும். ஒயிட்டுக்கு வேறு ஒரு ஃபீமேல் இருக்குது, அந்த ஃபீமேலை போடணும். இந்த ஃபீமேலையுமே கொடுக்கணும். ஸோ இந்த கலர் சிக்ஸ் எல்லாமே கொடுக்குறது தான், பிளாக் சப்ஜா எல்லாமே கொடுக்குறது தான். சப்ஜாவில் ஒரு பெரிய பேர் உண்டு, ஒரு ஃபீமேலும் ஒரு மேலுமா. அந்த பீசஸ் மட்டும் போட்டுட்டு வேறு எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஸோ இந்த வீக்கெண்டில் நெக்ஸ்ட் வீக்கில் இதில் ஒரு சிங்கிள் சிக் கிடக்கும். இந்த சிக் மட்டும் தான் இனி சாப்பிடணும். ஸோ இந்த சிக்கு செல்ஃபிட்டி வந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே கொடுத்து ஒதுக்கிறோம். ஸோ இது எக்கில் இருக்குது, எக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஏதாவது பண்ணணும், எக்கு மட்டும் ஏதாவது பண்ணிவிட்டு கொடுத்து ஒதுக்கணும். ஸோ ஹோம்ஒர்க் வேறு ஒன்றும் இல்லை, பீசஸ் நிறைய ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 25-30 பீசஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அந்தளவுக்கு இதில் ப்ரீடிங் செட்டப்புக்கும் அவங்களுக்கு செட் ஆகலை. ஃபுல்லாக வெளியே தான் இருக்கும், டே டைம் ஃபுல்லாக வெளியே தான் இருக்கும். பட் ப்ரீடிங் ஒரு கீழே எல்லாமே கீழே தான் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3-4 பேர் கீழே மட்டுமே எக் லேப்பணும். நம்ம இந்த ரேக்லாம் வச்சுருந்தாலுமே இந்த ரேக் பிடிக்கலை, ஃபுல்லாகவே கீழே எக் லே பண்ணி இதை ஆரம்பிச்சிச்சு. அதனால் நமக்கு க்ளீன் பண்ண முடியல. இப்போ இதை க்ளீன் பண்ணலை. ஸோ இந்த பீஸஸை கூட ஒதுக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடணும். ஒரு 4 பேர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று அந்த ஒயிட் பேரு, பியூர் ஒயிட் பேரு. பியூர் ஒயிட்டுக்கு இன்னொரு ஃபீமேல் உண்டு, இதே மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஒரு ஃபீமேல் இருக்குது. அந்த ஃபீமேல் போடணும். அப்புறம் இந்த பேரு, இது செகண்ட் பேரு. ஸோ இதோட மேல் காட்டியிருப்பேன், ஃபுல்லாக அடியிலே தான் கிடக்கும். ஸோ அது செகண்ட் பேரு. தேர்ட் பேர் வந்து இந்த சிக்ஸு, இதுவும் இதே மாதிரியே இன்னொரு சிக் இறங்கியிருக்கு. ஸோ அந்த சிக்கு தேர்டு பேர். ஃபோர்த்து பேர் வந்து இந்த சப்ஜா கலரு. இந்த சப்ஜா கலரில் ஒரு பெரிய பேர் கிடக்கு, அந்த ஒரு பேர். இப்படி 4 பேர் மட்டும் போட்டுட்டு வேறு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒதுக்க போகிறோம். ஏன்னா ஃபுட்டு செலவு நமக்கு ஜாஸ்தி ஆகுது. மேக்ஸிமம் வெளியே இருந்து சாப்பிடுவோம், ஆனாலும் நம்ம டெய்லி இருக்கிறதுக்கு காலையில் ஃபீட் பண்ணுவோம். ஒன் டைம் தான் ஃபுல்லாகவே பிஜிஎன்சி ஃபீட் பண்ணுறது. ஸோ ஃபுட் செலவு ஜாஸ்தி, அதனால் அப்படியே எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். எக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கிறது நம்மளால் கீழே எக்லே பண்ணுறதெல்லாம் நமக்கு பெருசாக சர்வை கிடைக்க மாட்டேங்குது சிக்ஸு. ஸோ நம்ம கீழே உள்ள எக்கு வந்து மாற்றி வைக்க முடியாது. மேலே ஒரு 4 கேஜஸில் மட்டும்தான் நம்ம சிக்ஸ் மாற்றி வைக்க முடியுது. ஸோ ஃபேன்சியோட எக்கு இங்கே மாற்றி வச்சு பொறிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி மேலே ஒரு பேர் எப்போவுமே ரெகுலராக முட்டை போடும், அது எக்கு மாற்றி வச்சோடனே அது கலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளைண்ட்ஸாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் கொடுத்துட்டோம். ஒரு 15 பீசஸ் ஆல்ரெடி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே அடல்ட் பேர்ட்ஸு. 15 கூடவே கொடுத்துருப்போம். ஒரு 22 பேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்போம். ஒருத்தங்க லாட்டாக 15 எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையாக கொடுத்ததும் கொஞ்சம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பீசஸ் மேலே சில்லறையாகவே கொடுத்துருப்போம். ஸோ ஒரு 30 பீசஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இன்னொரு 10 பீசஸ் கொடுக்க இருக்குது. அவ்வளோதான், ஹோம்ஒர்க்கில் அப்படி தான் இருக்குது. இப்போ அங்கே உள்ளே ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 பீஸ் தான் கடைசியாக இறங்கின சிக்ஸு. இந்த 2 சிக்கையும் அப்படியே நிறுத்த போகிறோம். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அதோட மேலு, அந்த ஒயிட் அண்ட் சப்ஜா கலரில் இருக்காது, இதோட மேலு. அது பேர் அதான் கீழே ஓடுதில்ல, அதை தான் இனி ஒயிட்டு கூட பேர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். அதையும் இந்த பியூர் ஒயிட்டையும் பேர் பண்ணணும். சப்ஜாவில் வந்து அது மேலு. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் உண்டு. இது 2மே சிக்ஸு. இந்த 2 சிக்ஸ் கொடுக்குறது தான். அதுக்கு சப்ஜாவில் அதே சப்ஜா கலரில் ஒரு ஃபீமேல் ஒன்று உண்டு. ஸோ அந்த ஃபீமேலை போடணும். ஸோ வேறு எல்லாமே கொடுக்குறது தான். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது, ஆனால் அதை நான் ஹோல்ட் பண்ணல, அதை கொடுக்குறேன். ஓகே, இதையும் கொடுக்குறது தான். இது ஒரு ஃபீமேல். இது இப்போ அந்த சப்ஜா மேல் கூட இதுதான் ஃபீமேல். இந்த ஃபீமேல் தான் பேர் ஆகிருக்கு.
ஸோ அதையும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எல்லாம் அந்த ஒரு கீழே ஒரு சிக் கிடக்கு, அந்த சிக் சாப்பிட்டு படிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருமே கொடுத்துருவோம். ஃபேன்சிஸில் போனோம்னா ஹெச்பிஜான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம், எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ இதெல்லாம் மொஸ்கி இருக்குது, 2 சிக் போட்டிருக்கு, 2 சிக்கோடு இருக்குது. அண்ட் தென் இதில் இந்த பேர் இதுவும் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு மேலாக ஃபீமேல் பின்னாடி இருக்குது, மேல் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு சிக்கு போனதில் கிடச்சிச்சு, ஆனால் சர்வைவ் ஆகலை ஃபஸ்ட் கிளச்சு. ஸோ விட்டுட்டோம். இதுவும் ஒரு முஸ்கி பேர், இதில் 2 சிக்கு இருக்குது. வேறு இதில் ஒரு பேர் ஃபேன்டைல் இருக்குது. இதோட இந்த பேரோட எங்கே போனதோட மாற்றி வச்சுருப்பேன், அதனால் இதை அடுத்து 2வது இங்கே கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் 2 ஃபேன்டைல் எக் சிக் இருக்கும். ஸோ அதோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மேலும் அந்த ஃபீமேலும், பிளாக்கும் அந்த கிரே ப்ளூ பார் ஃபீமேலும். வேறு 1-2 பேர் ஆகிட்டு இருக்குது, இன்னும் வேறு எதுவும் எக்லே பண்ணல, அப்படியே இருக்குது. இங்கேயும் இடத்துக்கு ஒரே சண்டை. இந்த கேஜில் இந்த பக்கம் பிடிச்சிருக்குது, இந்த பக்கம் கேஜை வேறு எதையும் பிடிக்க விட மாட்டேங்குது, விரட்டி விட்டுட்டுருக்கு. இந்த பேர் மட்டும் தான் எப்படியோ அப்படி செட் ஆச்சு. இந்த பேர் வந்து இதில் தான் எக்லே பண்ணும், அந்த முஸ்கி பேர் அதில் தான் எக்லே பண்ணும். அதேமாரி அந்த கீழ் கேஜும் அதில் எக்லே பண்ணுறது வந்து இங்கே வந்து பேராக விடாது, வேறு எதையுமே கூடுகட்ட விடாது. அதனால தான் இவங்க இப்படி கீழெல்லாம் முட்டை போடுறானுங்க. இதில் போடும், அந்த பவுலில் போடுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு முஸ்கி மேல், இது மேல் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, யாருக்கா வேணுன்னா வாங்கிக்கலாம். வேறு எல்லாமே கீழே இருக்குங்க. இது ஒரு பேர், எப்போவுமே பேராகவே இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எனக்கு அதுலேருந்து எக்லே பண்ணி ரிசல்ட்டே வரல. கீழே உட்காந்துருக்கும் இது பேர்லாம். இதுதான் நம்மளோட பழைய ஃபர்ஸ்ட் பேர். இது இப்போது கொஞ்சம் நாளாச்சு இது ப்ரீட் ஆகி, தெரில கொஞ்சம் நாளாக ப்ரீட் ஆகலை. இதான் கீழே இடம் பிடிக்கிறதுலாம் சண்டை. இது இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இதுகளும் அதிலே போய் சண்டை போடுவோம். இப்போ அந்த பேர் அதில் எக்லே பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பேர் வேறு அதே பிரச்சனை தான், அந்த ஓடுதில்லை. அவனுங்களும் இப்போ கீழே வந்திருக்கானுங்க, ஏன்னு தெரில. ஸோ இதில் உள்ள ஒரு சிக்கை தான் இங்கே மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த தடவை 2 சிக்கு, ஒரு சிக்கு தான். அதனால் என்ன பண்ணேன்னா இதை தூக்கி இதில் வச்சிட்டேன். இதுலேயும் ஒரு சிக்கு தான். ஸோ அந்த 2 சிக்கையும் அது வளர்த்துக்கிட்டு இருக்குது. அவனுங்க அதனால் அந்த கேஜில் நீங்கள் வெளியே இடம் தேடுறாங்களா என்னன்னு தெரில. அவனுக்கு ஒரே இது. ஸோ வேறெல்லாம் அப்படியே இருக்குது கைஸ். இந்த மேலுக்கு இதுதான் ஃபீமேலு, இந்த சாக்லேட் கலரு. அப்படி ஃபேன்சி இது ஃபேன்டையில் அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு கலர் அப்படியே ஸ்டாப் பண்ணணுன்னு ஒரு ஐடியா, அதனால் அப்படி நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எல்லோ இதுக்கும் அதில் ஒரு மேல் இருக்குது, அதுக்கு வந்து ஃபுல்லாக தான் இது. ஆனால் அந்த 2 கலருக்குமே வித்தியாசம் இருக்கும். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது ஒரு சாக்லேட் கலர், அப்புறம் ப்ளூ பாரு. அண்ட் தென் இந்த பிளாக்கில் கிரிசில் மாதிரி வர்றது எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை ரொம்ப ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம இது வச்சுருக்கதே அதான் வச்சுருப்போம் மேக்ஸிமம். முஸ்கிலையும் அதுதான் ஒரு பேராக இருக்கும். அதேமாதிரி தான் இந்த கலரும். இது ஒயிட்டில் கிரிசில், ஒயிட்டில் பிளாக் டாட்ஸ் வரும், அது வந்து பிளாக்கில் ஒயிட் டாட்ஸ் வரும். அந்த மாதிரி அந்த கலரில் ஒரு கிரேஸ்னால அப்படி ஃபேன்டைல்ஸ் கிடக்கு. ஸோ வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பீஜான்ஸ் பொறுத்தவரை இவ்வளோ தான். ஹோமோஸ் மேக்ஸிமம் ஒதுக்கிட்டோம். இனி அடுத்த அந்த 4 பேரை தான் நம்ம செட் பண்ணி ஹோமோஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இப்போ இது பெருசாக ட்ரைனிங்கோ இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மெயின்லி அதை வளர்த்தது வந்து இதுக்கு தான், ஃபேன்சியோட ஏக மாற்றி வச்சு சிக்கு பொறிக்க வைக்கிறதுக்கு தான். ஸோ நிறைய இருக்கும்போது நமக்கு அதுவும் கரெக்டாக பண்ணி இருக்க முடியல. ஸோ கரெக்டாக மீடியமாக ஒரு 4 பேர் போட்டு ஸோ இந்த சிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அவங்கள திறந்து விட்டோம்னா நம்ம டக்குன்னு பிடிக்கலாம் முடியாது. அதனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்குது.
திறந்து விடணும். ஒரு இதெல்லாம் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் திருப்பி திறந்துட்டு தான். ஸோ அப்போது அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.